சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். உலகத்துல கண்ணுக்கு புலப்படுற பல உண்மைகள் இருக்கு. சில விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாம இருக்கு. இந்த இரண்டு விஷயங்கள்ல நம்பிக்கை கொண்டுள்ள சிலர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. பாப்போம். என் பேர் கோட்டைச்சாமி. நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம். அம்மா வணக்கம். உங்க பேர் கோட்டைசாமி. ஆமாங்க அம்மா. ஆனா உங்களுக்கு இன்னொன்று பேர் இருக்கு. ஸோ ஒருபா பவர் சுவாமி, பவர் சுவாமி அப்படின்னா பேர் இருக்கு. ஆமாம். அப்படின்னா என்ன? அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு சித்தர்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் தியானம் பண்ணி ஒரு சக்தி அடைஞ்சிருக்கேன். அந்த சக்தியின் மூலமாக பிறருக்கு மக்களுக்கு தேடி வரவர்களுக்கு காணாமல் போன பொருள், காணாமல் போனவர்கள், முக்கிய தகவல்கள் எல்லாத்தையும் நான் தெரியப்படுத்துவேன். வர்றவங்கள்ட்ட இருந்து ரூபா காயின்ஸை வாங்கி நான் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்ற பிள்ளைகள்கிட்ட கொடுப்பேன். பிள்ளைகள் மூலமாக தான் தெரியும், ஆன்மீக சக்தி மூலமாக தான் தெரியும். அந்த சக்தியை நான் வழங்க முடியும். ஆனால் எனக்கு நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இல்லற வாழ்க்கை என்னன்னு தெரியாத அந்த 10 வயசுக்குள்ள தெளிவான 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, அது என்ன ₹1 காயின் மட்டும்தான்? வேற காயின்ல அந்த சக்தி வர முடியாதா? வேற ₹5 காயின் இருக்கட்டும், இல்ல வரும். ₹2 காயின்லயே வரும். எந்த காயின் இருந்தா அதுல வரும். இது எல்லாத்தையும் தாண்டி சொல்லுங்கம்மா. நீங்க இசையில ரொம்ப ஆர்வம் காட்டினவங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்து நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு ஓடி போயிட்டேன். எந்த வயசுல? ஒரு 15 வயசு இருக்குங்கம்மா. ஓகே. ஓடிட்டேன். ஓடுற பிறகு நான் அந்த சென்னையில் பல இடங்களில் சினிமாவில் நடிக்கணும், எனக்கு சினிமா பைத்தியம் ஏற்பட்டு அதுக்காக தான் வீட்டிலேருந்து ஓடி வந்தீங்களா? படிக்காமல் பொதுநலமே செஞ்சுட்டு இருக்கியாடா அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா என்னை கண்டிச்சாங்க. அப்போ படிக்க போக மாட்டேங்கிறேன்னு கண்டித்த உடனே நான் 8ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணி வெளியே வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்துச்சு வீட்டில். அப்போ அடித்த உடனே வீட்டை விட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடியான்ட்டேன். அப்போ நான் சின்ன வயசில் எனக்கு இசையிலையும் ஆர்வம் உண்டு. அப்போது நான் இங்கே வந்த பிறகு சென்னையில் சில கச்சேரிகளுக்கெல்லாம் போயிட்டு கோல்டன் பீச்சு இப்படி இடங்கள்லாம் கச்சேரி வாச்சிட்டு அந்த காசை வச்சுட்டு இப்படி இசையமைப்பாளர்கள், டைரக்டர்கள், சினிமா நடிகர்கள் இவங்களெல்லாம் போய் பார்க்க போவேன். சான்ஸ் கேட்க போவேன். நாளைக்கு வான்னு அப்படி சொல்லிடுவாங்க. நானும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. அதன் பிறகு நான் ஒரு வாத்தியார் மூலமாக இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடகம் இசைப்பள்ளியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சி, கோட்டை அடிப்படையில். அந்த 3 வருஷம் படிச்சுக்கிட்டு வெளியில் மாதிரி நிகழ்ச்சிகள் போய்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சாமியார்களில் பசியோடு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். எனக்கு மிஞ்சினது போக, என் செலவுக்கு மிஞ்சினது போக அவங்க பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அப்போது ஒரு சாமியை பார்த்து என்கிட்ட சொன்னார், உனக்கு அருள்வாக்கு இருக்குது, உனக்கு பெரிய தெய்வ கடாட்சியம்லாம் இருக்குது, அப்போ நீ போய் பெரிய சித்தர்களில் போய் அண்டுவே அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு இந்த சினிமா மோகங்கிறது மாற ஆரம்பிச்சிருச்சு. முயற்சி கைவிட்டுட்டு சாமிகள் லைனில் போய் இதை ஏதாவது ஒரு பக்தியோடு இருந்து செயல்படுவோம்ட்டு பச்சை மலைக்கு ஓடிட்டேன். ஓடி ஒரு பசியும் பட்டியும் அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன். சாப்பாடு கொடுக்கறது கூட ஆள் இல்லை. தண்ணியை குடிச்சிட்டு இப்படியே சுற்றிட்டு தெரிஞ்சேன். அப்போது ஒரு சாமி தட்டி கொடுத்து தட்டினார். கும்பிட்டேன். கும்பிட்ட பிறகு என்கிட்ட நீ வந்திருக்க, ஏன்டா தேடி திடுற, யாரடா தேடுற, வாடா போவோம் அப்படின்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்த உடனே அவர் அன்பான அரவணைப்பிலேயே கொஞ்ச நாள் இருந்தேன். அவரோட மகிமையை கொஞ்சம் ஆசைகளை பெற்றுட்டேன். அப்போ அவரோடைய 12 ஆண்டுகளாக இருந்து எனக்கு தியான பயிற்சி சொல்லிக் கொடுப்பாரு. சூரிய பவர்லேருந்து எனக்கு பவர் வர்றது மாதிரி எனக்கு சில விஷயங்கள், இயற்கையான படிப்புகளை சொல்லிக் கொடுத்தாரு தியானத்தின் மூலமாக. அதை இருந்தவர்கிட்ட இருந்து வழிபாடுகளை கற்றுக்கிட்டு எனக்கு தன்னறியாமல் நான் தியானம் பண்ண போகும்போது அந்த சூரிய பவர்லேருந்து உதயமாகும் இதயத்துக்குள்ளே அந்த பவர் போகிறது மாதிரி தெரியும். அப்போ உள்ளே போன உடனே அந்த ஒளி ஆகப்பட்டது வருதுன்னு சொல்லுவேன். அப்போ ₹1 காயின்ஸை நீ ஒரு பிள்ளைகிட்ட, ஆன்மீக சக்தி உள்ள பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு கல்யாணமெல்லாம் நடந்துடும், ஆன்மீக சக்தி உள்ள பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு உலகத்தின் ரீதியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு நன்மை செய்ய மக்களுக்கு நீ போ அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு எங்கள் குருநாதர் இறந்து போயிட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு சிலருக்கு நான் பார்த்தேன். இதை நான் விளம்பரப்படுத்தலை மேடம்.
யாருக்கிட்டும் வெளிப்பட நான் சொல்லலை. இப்படி ஒரு சிலர் பார்த்துட்டு போய் இந்த சாமிக்கிட்ட போனோம், எனக்கு நகை கிடச்சிச்சு, இவங்ககிட்ட இந்த சாமிக்கிட்ட போனேன், காணாமல் போனோம், என்னோட நண்பர் கிடைச்சாரு, அண்ணன் கிடைச்சாரு, இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னோம்னா அவங்க கேட்டு 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 என்னை வீட்டுக்கு வந்து பார்ப்பதுண்டு. நானும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து அனுப்புவேன். இதுக்கு கட்டளை, இதுக்கு மதிப்பு, இதுகள்லாம் கிடையாதுங்கம்மா. எல்லையில்லாத ஒரு இறைசக்தி. அந்த சக்தி வந்து அந்த பிள்ளைகளோட கவனத்தில் இருக்குது. ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தும் போகும்போது இறை சக்தி அந்த பிள்ளைக்கும் அந்த கிடைக்கிது. எனக்கு உள்ள சக்தி அங்கே போயிடுது. அந்த அந்த பவர் அங்கே போன உடனே அந்த காசில் பவர் வருதுன்னு அது சொல்லும். பவர் வருதுன்னு சொன்ன பிறகு அந்த கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட உங்களுக்கு என்னம்மா குறை அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பையனை காணோம், அதுதான் உங்களை தேடி வந்தோம். அப்போ உங்கள் பேர் என்னங்கம்மான்னு கேட்பேன். உங்கள் பேர், அப்போ இவங்களோட பையன் இப்போது எங்கே இருக்கிறாரு, என்ன செய்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா, எல்லா விவரத்தையும் ஓம் நம சிவாய அருள் புரிய வேண்டும்னு சொல்லி முடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் சொன்னா படம் வருதுன்னு சொல்லும். அப்போ நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கம்மா உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டோன்னே, உண்மைதான், என் பையன்தான், எங்கள் அண்ணன் தான், என் தம்பி தான் அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்லும். அப்போ நிஜங்கள் தான், உண்மைதான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது காண போன பொருள் அது எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு காசு வாங்குறது இல்லை? இல்லை, அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கறத அவங்க அந்த தட்சணைன்னு ஒன்று வைப்பாங்க. ஆமாம், அதை நான் எடுத்துக்கிடுவேன். எடுத்துகிட்டு பூஜைக்கு வச்சுக்குவேன். சரி, என்னோட வறுமையில் இருக்கும் குடும்பத்துக்கு நான் அதை எடுத்து செலவழிக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் ஒரு அணுதேன், ஒரு சக்தி தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பவர். அந்த பவர் மூலமாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறது உண்டு. ஆனால் கர்ம அடிப்படைங்கிறது இறைவன் போட்ட கோடு. நான் ஏதாவது பாவங்களோ ஏதோ தவறுகள் செஞ்சுருந்தா அது எனக்கு கொடுக்குற தண்டனை, யார் மூலமாவதும் அது கொடுக்குற தண்டனை. அந்த தண்டனை வந்து தேடி போவோம், அங்கே தான் இருப்பார், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உண்மையாகவே அங்கே தான் இருப்பார். அப்படி தேடி போய் இருந்தார் வந்தாருன்னு சொல்லுவாங்க, இடம் மாறிடுவார். இடம் மாறுறதும் உண்டு, அதே மாதிரி கண்டுபிடிச்சதும் உண்டு, கண்டுபிடிக்காமல் போனதும் உண்டு. இப்படிலாம் நிகழ்ச்சிகள் இல்லை, கண்டுபிடிக்காம போனதும் உண்டு, இடம் மாறி போனதும் உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பவர் வரும்போது கரெக்டான இடம் உங்களால் சொல்ல முடியாதா? அது அந்த சக்தி, கண்டுபிடிக்கிற சக்தி கண்ணில் பார்வை, அந்த அந்த சக்தியை ஆன்மீக சக்தி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இல்லைம்மா, அதுதான் எனக்கு அந்த சக்தி கிடையாது. இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வழங்க முடியும். நீங்க சொன்னீங்க சூரியன்லேருந்து உங்ககிட்ட வரும், நீங்க உங்ககிட்ட அந்த சக்தி வந்தோடனே அதை தானே அந்த குழந்தைக்கு ஆன்மீக சக்தி உள்ள இருக்கிற குழந்தைகிட்ட போயிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த குழந்தைகிட்ட போகும்போது அது கரெக்டான விஷயங்கள் ஏன் நடக்கிறது இல்லை? ஒரு சூரிய பகவான்லேருந்து ஒரு பவர் உங்களுக்கு வரும்போது அந்த பவர் நீங்க தியானம் மூலமா ஒரு ஆன்மீகம் இருக்கிறது குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை ஆமா இவர் இங்கே இருக்காரு அப்படி சொல்லும்போது அந்த கரெக்டா ஒரு பொருள் அல்லது ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்காரு, காணாம போனவர் இங்க இருக்காரு சொல்லும்போது அது கரெக்டா இந்த இடத்துல இருக்காரு. அப்புறம் ஏன் இடம் மாறி போச்சு இல்ல கண்டுபிடிக்க முடியல? அதுதான் அந்த கர்மா. அவங்க செஞ்ச தவறுகள் வந்து இறைவனோட கணக்கு. உனக்கு அவனுக்கு கொடுத்த தண்டனை, அந்த வழிபாடுகள்ல இருந்து தண்டனையை மீறக்கூடிய காலகட்டங்கள் வரும். அந்த காலகட்டம் வரைக்கும் நீ கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, ஆனா அறிஞ்சுக்கிறலாம், தெரிஞ்சுக்கிறலாம். இதுதான் உண்மை. ஓகே, நீங்க இசை பண்ணும்போது இப்போ பல கச்சேரியிலும் இல்ல கல்யாணத்துலயும் நீங்க வாசிச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, அந்த தவில் வாசிக்கும் போது அது மூலமா தான் நீங்க உங்க குடும்பத்தை வந்து காப்பாத்திட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. சரிங்க. சிறு வயசுல ஓடி போய் இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்த பிறகு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நீங்க திரும்பி வீட்டுக்கு போயிட்டீங்க? வீட்டுக்கு போயிட்டேன். 15 வருஷத்துக்கு பிறகு வீட்டுக்கு போனேன். போனதுக்கு பிறகு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் வீட்டை விட்டு ஓட மாட்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ என்னால் மீற முடியல. அதுக்கப்புறம் ஓடல? அதுக்கப்புறம் ஓட முடியல. ஏன்னா பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, பாசம், குடும்பம், இந்த வறுமை, கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாத்துலேயும் கலந்துட்டேன். அதனால போக முடியல. அப்போது எனக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அவங்கள படிக்க வைக்க முடியலை. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். என்னோடய வருவாய் வந்து இந்த இசை கச்சேரிக்கு போய் அதில் ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். மாதம் 3 கச்சேரியும் கிடைக்கும், 4 கச்சேரியும் கிடைக்கும். கச்சேரி இல்லாமல் போயிடும். அதை சரிப்படுத்துறதுக்கு வார வட்டிக்காரங்கள்ட்ட காசு வாங்கி என்னோடய குடும்பத்தை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் கச்சேரி பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வறுமையில் எதிர்நீச்சல் போட்டு போராளியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு அனைத்தும் என்னால் குழு கொடுக்க முடியும். அதனால் உலக மக்கள் உயிர் வாழ்வதற்காக என்னோடய உயிரையும் தரேன்னு எழுதி பாரத பிரதமருக்கு அனுப்பியிருக்கேன், சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் வந்து கலெக்டருக்கு வந்து கம்ப்யூட்டரில் கிடக்கு.
கிடக்குன்னா என்னை கூப்பிட மாட்டேன்ட்டாங்க. சிஐடி போட்டு ஆராய்ஞ்சு இவர் உண்மை செய்வியும் பண்ணுறாரு, பொதுநலங்கும் பண்ணி ஊரை உருவாக்கியிருக்காரு, இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லி நிறைய கேஸுகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சிஐடி போட்டு ஆராய்ஞ்சு இவரை கூப்பிட்டா சில விஷயங்கள்லாம் லீக் அவுட் ஆகும் அப்படின்னு என்னை கமிட்டி கூப்பிடலை. கடவுளுடைய சக்தி ஒன்று உங்ககிட்ட இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம் அதுவே ஒரு தொழிலாகவே வச்சிருக்கிறாங்க? ஆமாம், உண்மை. உங்களுக்கு அது வச்சுட்டு உங்க குடும்பத்தை வந்து இவ்வளவு ஒருமையில நீங்க பசங்க படிக்க வச்சீங்க, அவங்க வளர்ந்துருக்காங்க. நல்ல கேள்வி. இன்னி வரைக்கும் அந்த கஷ்டங்கள் நீடிட்டு தான் இருக்கு. உண்மைதான். ஏன்னா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நல்லபடியா இருக்கலாம்னு தோணலையா உங்களுக்கு? நான் இதை வந்து விற்கிறதுக்கு விரும்பப்பட்டலாங்கம்மா. என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது, பிறருக்கு வந்து நீ உதவி செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இதை நான் இப்போ ஒரு போட்டு விளம்பரம் பண்ணி பலரையும் தவறான கருத்துக்கள் கொண்டு போய் அவங்களுக்கு தவறான வச்சு அவங்கள்ட்ட வருவாய் பெற்று என்னோடய குடும்பத்தை நடத்தணும் நான் விருப்பப்படலை. வேர்வை சிந்தி நான் பட்டம் மரத்தையும் இரும்பையும் சுமந்து அடித்து அந்த காசை வச்சு தான் என் பிள்ளைகள் இன்ன வரைக்கும் ரேஷன் அரிசி இதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேற்கொண்டு என் பிள்ளைகளை கூட படிக்க வைக்க முடியல, நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க முடியல, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்படிலாம் வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. உங்க வீட்டுல ஒரு மனைவி எப்பவுமே ஆசைப்படுவாங்க, ஆமாம், அவங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க பசங்க இப்படி நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க பசங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, ஏன் நம்மளால அப்படி வாழ முடியாது? அவங்க இது வரைக்கும் கேட்டது கிடையாது? பல தடவை கேட்டது உண்டு. கொடுத்து வச்சதுலே பெரிய விஷயம் எனக்கு மனைவி தான். பொறுமை, அவ்வளோ கஷ்டத்துலையும் பொறுமையை தாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறான் என்னோட. அது பெரிய விஷயங்கம்மா. அது ஒரு விஷயம். எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என் மனைவி. அவ்வளோ கஷ்டத்துலையும் இல்லாத டயத்துலையும் இருந்து குடும்பத்தை சமாளிச்சுக்கிட்டு என்னோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கம்மா. வாழ்க்கை எந்த திசை திருப்பி போகுது நமக்கு தெரியல, ஆனா நம்ம எந்த திசைக்கு போக போறோம் அது நம்ம கையில இருக்கு. நிறைய பேர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் வித்தியாசமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு சித்தர் வர போறாரு, அவர்கிட்ட பேச போறோம், சந்திக்க போறோம். என்ன சொல்ல போறாருன்னா பார்ப்போம். நான் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியிலிருந்து வரேன். என்னுடைய பெயர் கொல்லிமலை சித்தர் ஞானபிதா டாக்டர் சவுந்தரராஜ சுவாமிகள். நான் நிஜமாக தான் பேசுவேன். நம்ம மத்தியிலே டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே. உங்களை டாக்டர் சொல்றதா சித்தர் கொல்லிமலை சொல்றதா? சித்தர். கொல்லிமலை சித்தர். நீங்க சொல்லுங்க, இந்த கொல்லிமலை சொல்லும்போது அது என்ன ஐயா? கொல்லிமலை என்பது ஒரு கொல்லும் மலை. அசுரர்களே கொன்று குவித்த மலைகள் அது. ஆதி காலத்துல கீழே இருக்கிற மன்னர்கள் போரிட்டு அந்த பயம் தாங்கமா மக்கள் இந்த குடியேறி இருக்காங்க. அங்க ஒரு காலத்துல மரத்து மேல வாழ்ந்திருக்கிறாங்க இந்த மிருகத்தினுடைய பயத்தால. அதன் பிறகு செடி கொடி மரம் இதெல்லாம் கீழே வச்சு பயிர் பட்சி எல்லாம் காய்கறி எல்லாம் வளர வச்சு அதை சாப்பிட்டு வாழ்ந்த மலைகள். அங்கு பல சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் தபம் பண்ண இடம். அரிய பெரிய சஞ்சீவி மூலிகள் உள்ள இடம், வன தேவதைகள் உள்ள இடம். கொல்லி பாவைன்ற ஒரு பாவை இருக்கு, 8 கையோட இருக்கக்கூடிய பராசக்தி இருக்கு, அஷ்டத்திக்கு பாதுகாக்கக்கூடிய அஷ்டத்திக்கு பாலகர்கள் அங்க இருப்பதாக இருக்கு. அங்க பல அறிவு வீழ்ச்சிகள் இருக்கு. உங்க கூட வந்திருக்கிறவர் உங்க மகன் டாக்டர் கோபால். வணக்கம். வணக்கம். நீங்க? என் பேர் பூங்கவி ராயந்தர். ஓகே, நீங்க சீடர். நீங்க டாக்டர் சொல்லும்போது நீங்க எம்பிபிஎஸ் பண்ணிருக்கீங்களா? நான் நேச்சுரோபதி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு காரணம் அப்பாவா? அங்க இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கலாம். ஆமா. அது ஏன் மேபி இருந்திருக்கலாம்? ஏன்னா அப்பா சித்தாவில் நல்ல ஒரு ஃபெமிலியரான பர்சன். சித்தா ஃபார்மா, சித்தர், சித்தா, நேச்சுரோபதி, அக்குப்ரெஷர், வர்மா கலைகள், எல்லா கலையும் எனக்கு தெரியும். நான் பேசிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு வந்தேன். அதனால என்னால சித்தாவுக்குள்ள போக முடியல. பட் நேச்சுரோபதி எனக்கு ஃபீல்டு கொடுத்துச்சு. அதனால அப்பாவுடைய பாரம்பரியம், என்னுடைய பாரம்பரியம் முழுசும் சித்தருடைய பரம்பரையில வந்துட்டு இருக்கோம். என்னுடைய ஃபாதர் 4th ஜெனரேஷன், ஐ எம் 5th ஜெனரேஷன் பர்சன். ஸோ ஐ சூஸ் நேச்சுரோபதி டு ஸ்டார்ட் மை கெரியர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல இந்த மாதிரி காவி ட்ரெஸ் போட்டுட்டு பிஸ்னஸ் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி மக்கள் ஏமாத்துறதுக்கு 1000 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஒரு மதம் சார்ந்தது மட்டும் சொல்லலை, நான் பல மதங்களை சார்ந்தும் போது இந்த மாதிரி ஒரு வித்தை நாங்கள் வச்சிருக்கோம், இது பண்ண முடியும், அது பண்ண முடியும்னா எல்லா மதத்திலையும் ஒரு பிஸ்னஸாவே வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது ஆதி காலத்துல இருந்தே இப்படி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிஜமாவே இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் யாருமே
நான் எனக்கு பிஸ்னஸாக யாருமே அவங்க ஓரியண்டலாக போகவே இல்லை. இன்னைக்கு அவரவர்களுக்கு வயிற்று பொழப்பு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக பல வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ் எங்கே பேப்பர் எடுத்தாலும் எந்த ஒரு பத்திரிகை எடுத்தாலும் இந்த மாதிரி நிறைய சாமிகள் ஒரு கேசஸ்ல மாட்டிக்கிட்டு பிரச்சனைகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ சாமியாருன்னு சொல்லிட்டு வரும்போது சாமி யாருன்னு கேட்டு அலைவர்களே சாமியார். சித்தம்னு சொன்னா தெளிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், முடிந்தவர்கள், அறிந்தவர்கள், இப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ வரும்போது இவர்கள் தன்னைத்தானே உணர்ந்து தன்னை தேடி அழைப்பவர்கள் வந்து இந்த தீய பழக்கத்திற்கு ஆசை காட்டி மோசம் பண்றதுக்கு மக்களை வந்து அநேகமா ஏமாத்துறதுக்கு போக மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம், ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கும்போது இந்த என்ன சொல்றது, அந்த பில்லி ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க, பேய்கள் இருக்கு, ஆத்மாகள் இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் 8 வயசுல இருந்து இந்த துறையில இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய பிறவியே நான் சித்தரா தான் வந்திருக்கேன். அப்போ பக்தி மார்க்கத்துல நான் இருந்தேன். சரியை, கிரியை, யோகம், ஞானம், சத்தினிபாதம். இதுல இந்த கிரியைன்ற நிலை சாமி இருப்பதாக என்னும்பொழுது பேயி, பிசாசு, வைப்பு, சூனியம், ஏவல்கள், நவக்கிரக தோஷம், பாலகிரக தோஷம், ஜென்ம தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், பிதுர் தோஷம் அனைத்தும் இருக்கு. நம்ம அருணகிரிநாதர் சொல்ற பிரகாரம் நாள் என் செய்யும், கோல்தான் என் செய்யும், என்னை நாடி வந்த கொடும் கூற்று என் செய்யும், வினைதான் என் செய்யும், குமரேசனுடைய இது சதங்கும் தண்டும் தாளும் என் கண்முன்னே தோன்றினடே என்றாரு. அப்போ இருக்கும்போது நம்ம கொடும் கூற்றா இருக்கக்கூடிய 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசிகள் எதுவும் நம்மளை நாடி வராதுன்னு இறைவனோட பற்றி வாழ்தல். அப்போ இறைவனோட ஒன்று சேரும் பொழுது அந்த இறைவனும் நாமளும் ஒன்றாய் இணைக்கிற நிலை கிரியை. அதை கடந்து போகும்போது யோகம், தவம், தன்னை எறிதல். அந்த தன்னை எறிதல் இருக்கும்போது அந்த இறை சக்திகள் அனைத்தும் பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட சக்திகள் அனைத்தும் நம்முள்ள அடக்கமாயிடுது. அப்போ ஐக்கியமாகும் பொழுது நாம் அதுவாகி அது நாமளாகிறோம். நாம் அதுவே. ஐயா, இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்விகள் இருக்கும். காட் இஸ் ஒன். ஆமா. அப்போ காட் இஸ் ஒன் சொல்லும்போது ஏன் நம்ம வந்து கடவுளுக்கு வேற வேற ரூபம் கொடுத்துட்டு ஒரு முருகரோ, விநாயகரோ, பிரம்மரோ, ராமரோ இந்த வேற 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 ரூபம் ஏன் கொடுத்துருக்கோம்? மதங்கள் பலவானாலும் இறைவன் ஒருவனே, மனித இனங்கள் பலவானாலும் ஆன்மா ஒன்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த தெய்வம் தான். இப்ப எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அது மாதிரி எல்லா மக்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்கு. அதுக்கடுத்து இது வந்து பரம்பொருள். அணு. அவர் எப்படின்னா நம்ம ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கிறோம். இந்த ஆலமரத்தினுடைய விதையை பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு விதை. அப்ப கோடிக்கணக்கான விதைகள் இருக்கு. ஆனா ஒரு விதை 2 விதை தான் முளைக்குது இல்லைங்களா? அதன் பிறகு அந்த விதை முளைச்சுனாக்கா ஒரு 20 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது பெரிய விருட்சகமா இருக்கு. அது மாதிரி தான் இந்த அணுன்னு சொல்லக்கூடிய ஆட்டம் அது இறைத்தன்மையா பரம்பொருளாக இருக்கு. அப்ப அந்த பரம்பொருளை தான் நம்ம வந்து பல சக்தி வடிவமா சிவனாகவும், பிரம்மாகவும், விஷ்ணுவாகவும், நம்ம பராசக்தியாகவும், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, சண்டி, முண்டி, சாமுண்டி, அஞ்சனாதேவி, பைரவி, காளி, துர்கா, லதாங்கி, மாதங்கி, இப்படி பல தரப்பட்ட பேரா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பரம்பொருள் ஒன்றே. ஆனா நம்பிக்கையும் மாறுது. நம்ம வேற வேற அவங்களுக்கு பேர் கொடுக்கும். இப்போ ஒரு மதத்துல என்ன பண்றோம்னா அல்லான்ற ஒரு பேர் கொடுக்குறோம், ஒரு இடத்துல சிவம்னு ஒரு பேர் எடுத்துறோம், ஒரு இடத்துல வந்து கர்த்தர்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா இது மூன்றும் ஒன்றா சேர்ந்தவர் தான். 3 ஒரே பொருள் தான். ஒன்றா இருக்கு. ஆமா, தங்கம் ஒன்று. நம்ம பல வடிவில நம்ம வந்து மெட்டீரியலா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இறைவன் ஏக ஒன்றாகவே இருக்கிறார். அன்பே சிவம். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலர், அன்பும் சிவமும் ஒன்றென்று 6 அறிகிலர், அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அந்த அன்புதான் சிவம், சிவம் தான் ஜீவன், ஜீவன் தான் இறைவனாக நம்ம பாய்க்கிறோம். நாம் அதுவே. நீங்க உங்க குரு கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? குரு கிட்ட ஞானம் கற்றுக்கிட்டோம். ஞானம் தேர்வும் பெயரால் அவருக்கு நாங்கள் சேவை செய்து மக்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கோம். ஞானம் கற்றுக்கிட்டேங்கிறீங்க, அந்த ஞானம் நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஞானம்னு என்ன? இறைவனை வந்து எங்களுக்குள்ள ஐக்கியப்படுத்தி நாங்கள் இறைவனோடு அந்த ஒரு 10 செகண்ட் நாங்கள் எங்களை மறந்து நாங்கள் இருக்கோம். அப்போ தான் எங்களால் உணர முடியும் இறைவன் இருக்கிறத. வேறு எதுவும் எங்களால் உணர முடியாது. அந்த 10 வினாடி நாங்கள் தியானம் பண்ணும்போது எங்களை நாங்கள் மறந்துடுறோம். நீங்கள் எப்படி அந்த ஞானம் வாங்கிட்டு அந்த தியானம் பண்ணும்போது கடவுள் பார்க்குறீங்களா? கடவுளை வந்து நாம் பார்க்க முடியாது.
நாங்கள் கடவுளை பார்க்க முடியாது, அமைதியை எங்களால் உணர முடியும். So, அந்த உங்களுக்குள்ளே நீங்க அந்த சேஞ்ச் ஆமாம், பாக்குறீங்க, எங்களுக்குள்ள அந்த மாற்றம், சந்தோஷங்கள், எங்களுக்கு மன நிம்மதிகள், மன நிம்மதிகள். ஆமாம், அந்த ஒரு எல்லாமே எங்களுக்குள்ள ரிலாக்ஸ் ஆகிடுது. இப்போ எந்த ஒரு சோகத்தில் நாங்கள் வந்து இருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடுது. உங்களுக்கு இந்த ஆன்மீகம் சொல்லும்போது இது எப்போ வந்தது உங்களுக்கு? 8 வயசுலேருந்தே நான் இருக்கிறேன். 23வது வயசுல எனக்கு அப்பா இறந்தாரு. உங்க அப்பா சாவுல நீங்க அழல? நான் ஆரம்பத்தில் அழுதேன். ஆ. ஒரு செகண்ட் ஆந்த உடனே ஏன் அழணும்? அவருடைய வேலையை அவர் செய்துட்டு நம்மளை வந்து பெற்றக்கூடிய கடமை அவருடைய கடமை, வளர்க்கக்கூடிய கடமை அவருடைய கடமை, நம்ம ஏன் அழணும்? இதுக்கு அழுதுறதுக்கு என்ன காரணம்? இந்த பாசப்பிணைப்பு தான். இந்த பாசப்பிணைப்பு ஒரு மாயை. அந்த 23வது வயதிலேயே நான் பக்தி மார்க்கத்திலிருந்து, இறை தொண்டிலிருந்து, அந்த சாமி கும்பிட்ட நிலையிலிருந்து தவ நிலைக்கு நான் வந்துட்டேன். அப்ப ஆராய்தல், தன்னை அறிதல், செல்ஃப் ரிலேஷேஷன். அப்ப தன்னை அறிந்த நிலையில் இருக்கும்போது பிறப்பு கருவறையிலிருந்து கடைசி காலம் வரையிலும் எதை நினைக்கணும்? மூச்சு, தியானம், சும்மா இரு, சுவாசத்தை கவனி. இதான் தாரக மந்திரம். அந்த சுவாசத்தை நம்ம வந்து ஒரு மனிதன்கிட்ட இருந்து ஒரு பேனாவை நம்ம தெரியாம நம்ம எடுத்துக்கிற போது அவனுடைய அசட்டுத்தன்மை, கேர்லெஸ். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மூச்சை வந்து நம்ம விட்டு போகுதுன்னு சொன்னா நம்மளுடைய அறியாமை, நம்ம கிட்ட கவனக்குறைவு. ஏன்னா யமன் சொல்லிட்டு நம்ம வந்து பேர் எல்லாம் சொல்லிக்கிறோம் அதுக்கு. ஆனா நம்மளுடைய அறியாமை தான் நம்மளுடைய இறப்பே உருவாகுது. அந்த அறியாமையை நீக்குவது தான் ஆன்மீகம், தன்னை அறிதல். சித்தர்கள் ஜென்ரலா பார்க்கும்போது அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இமாலய மலையில, ஒரு காட்டு மலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து போய் தேட வேண்டியதா இருக்கு, தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நீங்க சித்தர் சொல்லிட்டு இவ்வளோ பொதுமக்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சித்தர்கள் அன்னைக்கு வந்து உருவத்தோட அருவத்தோட பயணிச்சாங்க. இன்னைக்கு கருவியில பயணிக்கிறோம். அன்னைக்கு அறிவுக்கு வேலை கொடுத்தாங்க. நம்ம அனிமா மகிமா கரிமா லகிமான்னு சொல்லக்கூடிய இந்த உடலை அணுவாக்கி பறந்தார்கள். இன்னைக்கு வந்து கருவியில பறக்கிறோம். அப்ப இது வந்து ஒன்று நிரூபிக்கலாம், ஒன்று நிரூபிக்க முடியாது. இப்போ என்னை வந்து நான் கூடு விட்டு கூடு பாயிற நிலைக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவில் நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த நிலை 2.5 மணி நேரம் நான் என்னை வந்து ஒரு 1/2 hour விட்டு அந்த உடம்பிலிருந்து வெளியே வரலாம். டாக்டர் செக்கப்பில் பார்க்கும்போது ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம உடம்புக்குள்ள புகுறலாம். இன்னைக்கு மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது? நீங்க உன்னை உணருங்க. நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். இப்போ தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்த தந்திரத்தை வந்து சித்தர்கள், ஞானிகள், நம்மளுடைய மூதாதையர்கள், பெரியவங்க, அப்பா அம்மா எல்லாமும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அது பிரகாரம் நம்ம போகாம தான் ஒரு மாயா லோகத்துல நம்ம வந்து குடும்பம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக மொத்தத்துல நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது உடனே மற்றவங்க மேல வந்து பழி சுமக்கிறது. அது அவனாலதான் எனக்கு வெற்றி கிடைக்கல, அவனாலதான் எனக்கு தோல்வி இருக்கு, அவனாலதான் என்னால முன்னேற முடியல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். நீங்க சொன்னீங்க கூடுவிட்டு கொடுப்பாயிருது, இல்லைன்னா அந்த ஆவிகள் பேய்கள் எல்லாமே இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கும்போது இந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கையை எப்பவுமே சொல்வேன். இன்னைக்கு நம்ம மத்தியில கோட்டை சாமி ஒருத்தர் ஆன்மீகத்துல ஈடுபட்டவங்க, அதே மாதிரி கொல்லிமலை சித்தர், நீங்களும் ஆன்மீகத்துல ஈடுபடுறீங்க. நீங்க சொல்றீங்க ₹1 காயின் வச்சுட்டு ஒரு பொருள் காணாம போச்சுன்னா என்னால கண்டுபிடிக்க முடியும், நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியும், ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதுவும் சொல்ல முடியும். எதிர்காலம் எப்படி சொல்ல முடியுது உங்களால? எதிர்காலம் சொல்ல வேண்டும், இறந்த காலங்களை தான் சொல்ல முடியும். எதிர்காலங்கிறது இறைவன் வகுக்கக்கூடிய வாழ்க்கை, அதை நம்ம சொல்ல முடியும். யாராலையும் சொல்ல முடியாது எதிர்காலம். எதிர்காலம் வந்து இறைவனோட இப்போ சொல்லலாம், சொல்லி முடிச்ச பிறகு அவர் தலையெழுத்து வேற மாதிரி இருக்கும். இப்போ சொல்றவங்க ஒரு இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது. அவர் யாராவது லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி சாமிகள் சொல்ற வாக்குகள்லையும் பழிக்கிறது உண்டு. அப்போ நம்ம எதிர்காலத்தை நம்ம சொல்றது வந்து எதிர்காலத்தை உருவாக்குறது ஈசனோட கட்டளை. அந்த ஈசன் பார்த்து எழுதி தலையில எழுதின என்ன எழுத்து, அதன்படி உன்னை பூமிக்கு அனுப்புறேன், உன்னுடைய இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டவா, அப்போ நீ பூமிக்கு அனுப்புனனே உன்னை என்ன செய்தாய், அட்லீஸ்ட் ஒரு மரம்னாலும் நட்டு வச்சியா பூமியில, உன் ஞாபகத்துக்கு ஏதாவது நன்மை செஞ்சியா அப்படிங்கிற நல்ல விஷயங்களும் இங்கே எழுதப்படும், கெட்ட விஷயங்களும் இங்கே எழுதப்படும்.
அப்போ தீர்மானம் நரகம் சொர்க்கம் இதுதான் தீர்மானம். இப்போ ஆன்மீகம் சொல்லும்போது ஒரு நம்பிக்கை தான். ஆமா. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு வந்து கைரேகை பார்த்துட்டு, நம்ம ஜோதிஷம் பார்த்துட்டு, நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே பார்த்துட்டு நமக்கு நம்மளுடைய நாளை இட்ஸ் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஆமா. அவ்வளவுதான் இருக்கு வாழ்க்கையில. ஸோ பாஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வந்து ஒரு சித்தரையோ ஒரு ஞானியோ ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிற சுவாமிஜியோ ஒரு குருக்கள்கிட்டயோ போட்டு நீ நல்லா இருப்ப, உனக்கு எது நடக்க போகுது, வாக்கு பலிதங்கள், அவருடைய பலிதங்கள் இருக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா, நமக்கு தெரியும் நம்ம இது செய்ய போகுது, இது நடக்க போகுது. இப்போ நமக்கு தெரியும் எப்படி இருக்க போகுது. ஆனா நிறைய பேர் ஒரு குவிக் ரெசல்யூஷன், ஒரு குவிக் சொல்யூஷன் கிடைக்கணும், நமக்கு வந்து இதுக்கு என்ன தீர்ப்பு இருக்கணும், இதுக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், அந்த பிசினஸ்ல நமக்கு பாசிட்டிவ் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே சாமி நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இதுல இப்படி நடக்குமா, என்ன நடக்கும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அந்த நாடி ஜோசியம் பார்த்துட்டு, இல்லை ஆஸ்ட்ராலஜி அந்த கிரகங்கள் வச்சுட்டு பார்த்துட்டு, இல்லை கைரேகை பார்த்துட்டு, உனக்கு ஆயுள் ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய நீளமான ஆயுள் இருக்கு, இல்லை உனக்கு இந்த ரேகை சரியில்லை, உனக்கு இந்த ப்ராப்ளம் வரப்போகுது, இதெல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன் அப்படி ஃபியூச்சர் ஆமா பண்ணலாம். இப்போ ஒரு தொழில் பண்ண போறாங்க, அந்த தொழில் நஷ்டம் இல்லாத பண்றதுக்கு ஒரு சில சஞ்சீவி மூலிகள் இருக்கு. இப்போ தன் வணங்கி, தான் வணங்கி, பெண் வணங்கி, ஆண் வணங்கி, ராஜ வணங்கி, ராஜாக்கள் வணங்கி, தொழில் வணங்கி, எதிராளி வணங்கி, தேவதை வணங்கி, இப்படி பலதரப்பட்ட சஞ்சீவி மூலிகள் இருக்கு. அந்த மூலிகைகளை நம்ம வசப்படுத்தும் போது நம்மளுடைய கெட்ட எனர்ஜி, இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல 2 எனர்ஜி இருக்கு, கெட்ட எனர்ஜி இருக்கு, நல்ல எனர்ஜி இருக்கு. அந்த நல்ல எனர்ஜியை கிரகிச்சுட்டு நம்ம செய்யும் தொழிலே தெய்வமாக இருந்து கவனத்தோட அதை செய்யும் போது எல்லாம் பாசிட்டிவாகவும் நடக்கும். அதுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் ரீடிங்கே தேவையில்லையே, எப்பவுமே நமக்கு தெரியும் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போது நம்ம கையில இருக்கு. அந்த சஞ்சீவியை நம்ம யூஸ் பண்ணும்போது பொதுவா வந்து இப்போ துளசி இருக்கு, வேப்பில இருக்கு, அரச மரம் இருக்கு. ஏன் சுத்தி வரோம்னா அங்க பிராணசக்தி அதிகமா இருப்பதால அந்த நம்பிக்கையில நம்ம வந்து அறியாமையே சுத்திட்டு வரோம். அதனாலதான் வீடு சுத்தி வச்சிருந்தாங்க. அது மாதிரி ஒரு சில ஜன விஷயம் இருக்கு, தன விஷயம் இருக்கு, தொழில் விஷயம் இருக்கு. கெட்ட நேரமா இருந்தாலும் அந்த பொருள் மீது நம்ம வந்து நம்பிக்கை வச்சியோ கையில வச்சுக்கிட்டாவே அதனுடைய வேலையை அது செய்யும். இல்லை இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சர் ரீடிங் நம்மளால பண்ண முடியும். நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அப்புறம் ஈராக் வார் நடந்திருக்காது, 26/11 நடந்திருக்காது, பாம்பே ரைட்ஸ் நடந்திருக்காது, கோத்ரா பிரச்சனையும் நடந்திருக்காது, 2014 சுனாமியும் நடந்திருக்காது, இப்போ இந்த வர்தா சைக்ளோனும் நடந்திருக்காது, அம்மையா ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துல வந்து இயற்கையா நடக்கக்கூடிய நீதிகள் வேற, இதுதான் நடக்க போகுது. 26/11 இயற்கையா நடக்கல, பாம்பே ரைட்ஸ் இயற்கையாக நடக்கல, கோத்ரா பிரச்சனை இயற்கையாக நடக்கல, கும்பகோணத்துல 100 குழந்தைங்க கருகி செத்தாங்க, அது இயற்கையாக நடக்கல. இப்போ பூகம்பம் இருக்கு, சரி பூகம்பம் நான் இயற்கையா வரக்கூடியது, அது இயற்கை. இப்போ வந்து சுனாமி வந்தது, இதெல்லாம் இயற்கை. இப்போ பாம்பேல வந்து பாம் பிளாஸ்ட் பண்றோம், அது இயற்கைன்னு சொல்லக்கூடிய எந்த விதத்துல இயற்கை? அதுதான் சொல்றேன், அதெல்லாம் இயற்கை கிடையாது. அது ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல? அது மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து அதிகமா எனர்ஜி, கெட்ட எனர்ஜியும் நல்ல எனர்ஜியும் இருக்கு. ஒரு பால் இருக்குன்னா ஒரு தவளையிலேயோ ஒரு அண்டாவிலேயோ பால்ல 2 பக்கமா வச்சுக்கிறோம். ஒரு பக்கத்துல வந்து தேனை விடுறோம், அமிர்தத்தை விடுறோம். ஒரு சொட்டு விட்டோம்னா அது எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அதே பால்ல ஒரு விஷத்தை கலந்துட்டோம்னு சொன்னா அந்த கெட்ட எனர்ஜி அதிகமா போய் சேருது. அது மாதிரி இன்னைக்கு தீவிரவாதமா இருக்கட்டும், இன்னும் மற்றபடி எல்லாம் இருக்கட்டும், ஒரு சொட்டு ஒரு அணு நமக்கு கெட்ட செல்கள் உருவாயிடுச்சுன்னு சொன்னா 1,00,000 கோடி கெட்ட செல்கள் உருவாகிடும். என்னுடைய வாதம் ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ சித்தர்கள் சாமிகள் இருக்காங்க, எல்லாமே ஆவியிலையும் காற்றலையும் ஆவிலையும் இருந்து காற்றல் ஆவிலையும் எல்லார்கிட்டயும் அந்த ஞானம் இருக்கு, எல்லார்கிட்டயும் அந்த அறிவு இருக்கு. நீங்களும் சொன்னீங்க உங்களுக்கு கரெக்டா அந்த தெய்வ வாக்கு டைரக்டா வருது, சூரியன்ல இருந்து பவர் உங்களுக்கு டைரக்டா வருது. உங்களை மாதிரி உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் சார்ந்தவங்ககிட்டே இருக்கு அந்த பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் அவங்களால முன்னாடியே கண்டுபிடிக்க முடியல? இந்த பிரச்சனை கார்த்திகை மாசம், மார்கழி, தை இந்த மாதிரி மாசத்துல வந்து மழைகள், பருவ மழைகள் அதிகமா இருக்கும். இந்த சமயத்துல இது நடக்கும் சொல்லிட்டு நமக்கு வந்து இயற்கை இது. இதன் பிறகு எடுத்து போகும்போது அநியாயத்தை நம்ம தீர்க்கணும்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் ஞானம் இருக்கு.
உலகத்தில் உள்ள பிறந்த எல்லா மக்களுக்கும் ஞானங்கள் இருக்கு. அந்த ஞானத்தின்படியா அவங்கவுங்க தன்னைத்தானே திருத்தி கொண்டு நம்ம உணர்ந்து தீய வழிக்கு போகக்கூடாது என்று பெற்ற பிள்ளைகளை நாம் வந்து பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தோம்னாக்கா தீய வழிக்கு போகாம நம்ம தடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். இது 5 பஞ்சபூதங்களும் ஆமா நம்ம உடம்புல எல்லார்ட்டையும் இருக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள் நாட்டில் இருக்குது ஒரே ஒரு கேள்விதான். சொல்லுங்கம்மா. தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? அதை 2 பேர்லையும் யாராவது தெளிவாக சொல்ல முடியுமா? அது வந்து தெளிவாக மக்கள் கையில தான் சொல்லுங்க. இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். சொல்ல முடியாத நேரங்கள்ல நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம சொல்ல முடியும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த ஞானம்? எதுக்காக அது அந்த சக்தி? கடவுள் ஒரு கடாட்சம், அணுதான். கடவுள் கடாட்சம் கரெக்டா உங்களுக்கு வருது அப்படி சொல்லும்போது கடவுள் தான் எல்லா மனிதர்களை தாண்டி. அப்போ கடவுள் உங்களை காப்பாத்துவாரு. நம்ம உண்மை மட்டும்தான். மெயினா என்ன இருக்கு? ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு சாமி சொல்லும்போது ஒரு கடவுள் கடாட்சம் சொல்லும் போது, தெய்வ வாக்கு நான் சொல்லும் போது நீங்க எல்லாரும் நேர கடவுள் கிட்ட இருந்து சக்தி வாய்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது தெய்வ வாக்குன்னு உங்களை சொல்லுவாங்க. நமக்கு முன்னோர்களை பத்தி சில சொன்னீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு. இப்போ 4 மதங்கள், புத்த மதம், இயேசு, கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம். இந்த 4 மதங்களையும் வந்து இயேசு பூமியில மனிதராக பிறந்தார். பிறந்து கண்ணில்லாதவர்களுக்கு கண்ணை கொடுத்தார், கால் இல்லாதவர்களுக்கு காலை கொடுத்தார், நன்மை செஞ்சார். கடைசியில் அவரை என்ன செய்தார்கள்? சிலுவை வச்சு அடைந்து கடவுள்னு சொல்றோம். அவர் கடவுள்னு சொல்றோம். அவருக்கே நடக்க போகிற விஷயங்கள் தெரியாமே நடந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு மேல பிதா ஒருத்தர் இருக்கிறார், அவரை நேசியுங்கள். எனக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறார், நேசியுங்கள். அவரு யாரு? சிவனா இருக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை தாங்கிறது சாதாரண மனிதனாத்தான் நான் அதுதான் சொல்றேன். உங்க மூலமா கடவுள் இந்த உலகத்துக்கு சொல்றாரு. அதுதான் நீங்க சொல்றீங்க. நீங்க உட்கார்ந்த உடனே ₹1 காயின் வச்சுட்டு அந்த பொருள் காணாம போனது எங்க இருக்கு? என்னால ஒரு பொருள் இருக்கட்டும், ஒரு ஆள் இருக்கட்டும், அது எங்க இருக்காரு என்னால கண்டுபிடிக்க முடியுது. அது எப்படின்னா அந்த சூரியன் கிட்ட இருந்து அந்த ஒளி நேரா எனக்கு வருது. நேரா என்னுடைய மைண்ட்ல இருந்து நேரா ஹார்ட்டுக்கு போகுது. அதை இதயத்துக்கு போகும்போது என்னால அதை உணர முடியுது, என்னால சொல்ல முடியுது. இங்க இருந்து சொல்ல முடியல. இல்ல என்னோட பவரை மட்டும் அங்க கொடுத்துறீங்க. அவரால சொல்ல முடியுது. அப்போ உங்களுடைய பவர் நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துறீங்க. அது எப்படி முடியுது உங்களால? அது ஈசனோட அவ்வளவுதான். அந்த ஈசனுடைய ஒரு அருள் வாக்கு உங்களுக்கு இருக்கும் போது, ஈசனுடைய எல்லா பவர்ஸ் உங்களுக்கு இருக்கும் போது ஒரு சின்ன எதிர்காலம், நீங்க சொல்லுங்க, எதிர்காலம் சொல்ல முடியும். நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நம்ம தான் கடவுள். இப்போ நான் வந்து இமயமலையில இருந்துட்டு நான் ஒரு வாக்கு சொல்லிட்டேன்னா எனக்கு எந்த பயம் இல்லை. ஆனா இங்க நகர்ப்புறத்தில் இருந்துட்டு நான் வந்து சொல்லும் பொழுது பயம் வரும். ஏன்னா இது வந்து யுகங்கள் மாறி நம்ம மக்களுடைய மனநிலையை பார்க்குறோம். மெட்டீரியல் லைஃப். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, எப்படி எதிர்காலம்? அதாவது ஏன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை இது பிரகாரம் எடுத்து போகும்போது நீங்க எம்பி ஆகி ஒரு மந்திரி ஆகி ஆட்சியாளர்னு சொல்லிட்டு இருக்கு. இது சித்தர் மேல ஆணை. இது எதிர்காலத்தில் நடக்கும். நான் அரசியல் ரீதியாக கேட்கவில்லை, ஜெனரலா கேட்கிறேன். ஆமா, நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்தளவுல அவரோட செயல்பாடுகள்லையும் முயற்சியிலையும் நல்ல வழிபாடுகள்லையும் முன்னேற முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கு. ஈசனோட அருள்வாக்கு பெற்றிருந்தால் இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் பார்த்து சொல்லும் போகும்போது அது கண்டிப்பா சாமிகள் சொன்னது மாதிரி நடக்கும். ஐயா, அவர் சொன்னாரு ₹1 காயின் வச்சுட்டு என்னால ஒரு காணாம போன பொருள் கண்டுபிடிக்க முடியும். அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அவர் செய்யறது வந்து அவருக்கு தான் அது வந்து சாத்தியப்படலாம். ஒரு பொருளை வந்து இப்போ லண்டன்ல திருடு போயிடுறத இங்கிருந்து காட்டி கொடுக்குறேன். ஆனா ₹1 காயின்ல வந்து வருமா? இது லண்டனா? இந்த ₹1 வச்சு பண்றது வந்து அது ஒரு மக்கள் பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு ₹1 இருக்கலாம். ஆனா வந்து இவருக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஞானத்தின் மூலமா சொல்லலாம். அந்த ₹1ன்றது எந்த ஒரு சுவடிலையோ அறிவியல் எந்த காயின் ₹1 ₹5 காயின் எந்த காயின்ல இப்ப அந்த காயினை வச்சு பார்க்க முடியாது. அவருடைய இறைத்தன்மையால இறை நம்பிக்கையில ஒரு அருள்வாக்கு சொல்லும் போது அது பலிதமாகுதுன்றது வந்து ஒரு 100க்கு 10 பேருக்கு நடக்கும். இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றது இருக்கு. சரி ஐயா, அவர் சொன்னாரு ₹1 காயின் வச்சுட்டு என்னால ஒரு காணாம போன பொருள் கண்டுபிடிக்க முடியும். அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு சித்தர்கள் ஞானிகள் என்ன வச்சிருக்காங்கன்னா அஞ்சன மைன்னு ஒண்ணு இருக்கு. அஞ்சனம் உண்மை. அந்த அஞ்சனத்தை வச்சு இப்போ ஹனுமானுடைய அம்மா வந்து அஞ்சனா தேவி,
அந்த மந்திர உபதேசத்தை வந்து ஹரிவோம் ஐயம் கிளியம் மவும் சவு மகாமந்திரி மகா அஞ்சனா தேவியே நீயும் வந்து ஆட்சி ஆளணும், இப்படி இதை செய்து காட்டணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த மஞ்சன மைய ஒன்று நெகத்துலேயோ, ஒன்று சாப்பாடு தட்டுலேயோ, ஒன்று வெத்தலையிலையோ, குழந்தைகளுடைய நகத்தில் வச்சு ஒரு தீப்பந்தத்தை வச்சு அங்கே காமிச்சு பண்ணுறதோ பல விதமானது இருக்கு. இது வந்து சயின்ஸ். மூலிகைகள் எண்ணெய்கள் ஒன்று சேரும் பொழுது அந்த நிலை வருது. இது மாதிரி அந்த வம்சாவழியை நம்ம பார்த்துட்டு வரும்போது அனுபவத்தின் மூலமாக பல அந்த பொருட்களை போகும்போது இது நடக்கும். இப்போ 2 பேரும் என் மனசுல இந்த நிமிஷம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்ல முடியுமா? இது என் மனசுல இந்த நிமிஷம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? ஒரு பேவரிங் மைண்டு. இங்கே பாதி மனசு இங்கே நிற்குது, வெளியில் பறந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே தான் இருக்கிறீங்க, பல வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த சமயத்தில் இப்படி பண்ணணும், இதை செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க அதேதான். ஆன்மீகம் அப்படி சொல்லும்போது ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உலகத்துல மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்கு. சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக பேய் பிசாஸ்லயும் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சயின்ஸ் அப்படி சொல்லும்போது அது ஒன்று இருக்கு, அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கலி ரிலேட்டடா இருக்கா, இன்டர் கனெக்டடா இருக்கா, அது எல்லாமே பார்க்க போறோம். இது எல்லா விஷயம் விவாதிக்கிறதுக்காக நம்ம மத்தியில மிஸ்டர் உதயன் வந்திருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம். நீங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல செயலாளர். ஓகே, இவ்வளோ நேரம் இது ஃபுல் விஷயங்கள் நீங்க பார்த்தீங்க. உங்களுடைய கருத்து என்ன இருக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2 பெருமக்கள் என்னோட வயசு மூத்தவங்க, அவங்களுக்கு தனக்கு நிறைய சக்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து உலக புகழ் பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக நான் விருப்பப்படுகிறேன். நீங்கள் உங்களுடைய சக்தியை அறிவியல் அறிக்கைகள் முன்னால் நிரூபித்து பரிசு பெறுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னேன், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக நீங்கள் உங்கள் சக்தியை நிரூபித்தால் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம். சயின்ஸ்ன்னு சொன்னா எது அறிவியல்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது சொன்னது யாரு? அது சொல்லுவது திருவள்ளுவர்னு சொன்னாங்க. அவரே சொன்ன தவறு சொன்னா கூட அதையும் உட்பட்டது. ஐயா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த சோல் எங்க போகுது சயின்ஸால சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு அடுத்தது எடுத்து போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு சவுண்டு வருது, இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு ரிசர்ச் நாங்க பண்ணி பார்க்கும்போது ஓம்னு வருது. அந்த சவுண்டு என்னன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல், ஆ ஊ இம். இந்த சவுண்ட்ல இருந்து தான் இதை வந்து என்ன சொன்னா ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து ஜெனரேஷன் ஆபரேஷன் டிஸ்ட்ரக்ஷன், ஜெனரேஷனா ஜி, ஆபரேஷனா ஓ, டிஸ்ட்ராய்னா டி, ஜிஓடி காட், அந்த சவுண்டினுடைய எஃபெக்ட். அதன் பிறகு எடுத்து போன சயின்ஸ் என்ன பண்ணுதுனாக்கா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதுக்கு பேர் வச்சாங்க. அப்போ ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி. இது வந்து கல்லுண்டா முள்ளுண்டா காலத்திலேயே உலகம் தோன்றின பிறகு மனிதன் வந்து உருவாகி தன் அறிவு பெறும் பொழுது அந்த ஓம் சவுண்டை எடுத்து ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தியாக உருவாக்கி அந்த பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் 3 திரிசூலம் இருக்கு. ஜெனரேஷன் ஆக்கல், ஆபரேஷனா காத்தல், டிஸ்ட்ராக்ஷனா அழித்தல். இந்த 3 இது இருக்கும். நீங்க எதை பார்த்து இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க? ஒரு மஞ்சள் இருக்கு, இந்த மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கு. அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம வெளியில தெளிச்சோம்னா நோய் வராது. அது ஒரு திலகமா வச்சு அதுல இருந்து ஒரு குங்குமம் வச்சோம்னாக்கா நமக்கு நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி வரும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இம்யூனிட்டி பவர் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் இதை வச்சிருக்காங்க. நீங்க எதை பார்த்து இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க? திரிசூலத்தை வைணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவிர நீங்க சொல்ல வள்ளலார் பத்தி பேசுனீங்க, பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னீங்க. வள்ளலார் பேய் பிசாசு இல்லை என்று சொன்னார். அதை நிரூபிப்பதற்காக சுடுகாட்டுக்கு போனார், இருள உட்கார்ந்தாரு, பயம் இல்லைன்னு கண்டுபிடிச்சு பேய் இல்லைன்னு சொன்னார். முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடுகளை தவிர்த்து ஆய்வு செய்யுங்க. உங்க ஆய்வு செய்து அறிவியல் மெஷர்மெண்ட் சக்திக்கு சொல்ல. இப்போ ஒளிவட்டம் வருது, சூரியன் வந்து ஒளிவட்டம் சொல்ல மெஷர் பண்ணுவோம். முதல்ல உங்களுக்கு ஒரு லைட்டை மெஷர் பண்ணக்கான கருவி பேர் தான் தெரியுமா? சரி, அது ஒரு பொது அறிவு, புரியுதுங்களா? லக்ஷ்மீட்டர்னு பேர், எவ்வளவு வெளிச்சம் வருதுன்னு. உங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னா வாங்க, இன்னும் ஐஐடியில் இருக்காங்க, உட்காந்து மெஷர் பண்ணுவோம். உங்களுக்கு எப்போ அந்த சக்தி வருதுன்னு பார்ப்போம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இருக்கிறீங்க சயின்ஸா, நீங்க இதுவரையிலும் சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? உங்களை மட்டும் நீங்க அடுத்தவங்களெல்லாம் விட்டுடுங்க, உங்களுடைய முன்னோர்கள்லாம் விட்டுடுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா? இல்ல ஒரு கருவை உண்டாக்க முடியுமா? ஒரு இறப்பு வராம தடுக்க முடியுமா சயின்ஸால? நம்ம எல்லாரும் கல்வி ரீதியாக சயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓகே, எல்லாரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், எல்லாரும் ஒரு ஐன்ஸ்டைன் ஆகணும், எல்லாரும் ஒரு நியூட்டன் ஆகணும், எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பெரிய கண்டுபிடிக்கிறதுக்காக விஞ்ஞானி ஆகணும்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே, நம்ம நாட்டுல இருந்து விஞ்ஞானிகள் நம்ம பார்த்திருக்கோம். ஆமா. ஏன் நம்ம மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாமும் ஒரு மிக சிறந்த ஒரு விஞ்ஞானி நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது யாருமே இவங்கள மாதிரி ஒரு சித்தரோ ஒரு சாமியார் நான் வரணும்னு யாரும் ஆசைப்படல. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு யாருமே வந்ததே கிடையாது. சயின்ஸ் அவ்வளவு முக்கியத்துவம், அந்த அறிவியல் சொல்லும் போது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாதுன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சயின்ஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் ஐயா? தியாலஜியா? தியாலஜி. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவசியமே கிடையாது கல்வி ரீதியாக. ஓகே, இப்போ ஆடியன்ஸ்ல இருந்து நீங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கேளுங்க. மேடம், 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்னு சொல்ல முடியுமா? அது நல்லதா கெட்டதா? ஓகே, 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு தான் சவால். நல்லதாவே நம்ம எடுத்துக்குவோம். மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எது நடக்குதோ இதெல்லாம் உனக்கு வந்து நல்லதாவே நீ உன்னுடைய நம்ம யூசுவலா வந்து பழமொழி இருக்கு, எது நடந்தாலும் அது நன்மைக்கு. அதுதான் everything will go. மெய்ஞானம் சொல்றது அதுதான். ஓகே, பட் என்ன சம்பவம் நடந்தது கண்டுபிடிக்க முடியுமா? இந்த இடத்துல எடுத்துக்கு போகும்போது இப்ப சார் பேசுறாரு, நாங்க பேசுறோம், இதெல்லாம் வந்து அவர் டென்ஷன் ஆயிடுறாரு, நாங்களும் டென்ஷன் ஆயிடுறோம். அந்த விதத்துல வந்து வேவரிங் மைண்ட் ஆயிடுது. ஒரு மனிதன் யாருக்கு பிறந்தான்னு கூட சொல்லலாம், அவன் எப்படி வளர்றான்னு சொல்றான், நாளைக்கு எப்படி வளர போறான்றதும் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மெய்ஞான அறிவுல வந்து 100% இருக்கு. முதல்ல அவர் ஒரு சவால் கேட்டாரு. இவர் கேட்ட கேள்விக்கு என்ன நடந்தது 3 மாசத்துக்கு முன்னாடி, என்ன நிகழ்வு நடந்தது உங்களால சொல்லுங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 வயசு பிள்ளை இங்க கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்தால் இவங்க வீட்டுல இருந்தோ இல்ல பக்கத்துலயோ இருந்து கூட்டிட்டு வந்தால் இந்த இடத்துல உட்கார வச்சா அவங்க வீட்டுல நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் படமாகவே ஓட்டி காமிக்க முடியும் என்னால. 2004 நம்ம தமிழ்நாட்டுல மிக ஃபர்ஸ்ட் டைம் சுனாமி என்னன்னு தெரியாத மக்களுக்கு. அப்போ ஏன் அதுக்கப்புறம் கடல் சாந்தம் பண்றதுக்காக நீங்க பூஜை பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க, அது வேற. ஆனா அந்த சுனாமி வரப்போது, சென்னை தாக்கி வரப்போது, ஏன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல? ஒரு மனிதனுக்கும் சாதாரண மனிதர்கள் கூட தெரிஞ்சிருக்கு மேடம். இது என்னன்னாக்கா, இதுதான் சுனாமி நமக்கு தெரியாது. இல்ல சார், 192 கிலோமீட்டர்ல சொன்னீங்களா? எந்த ஒரு இப்படித்தான் இயற்கையாக ஒரு பிரச்சனை, பூகம்பம் இருக்கட்டும் இல்ல ஒரு சுனாமி இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரு? ஆமா, பல சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள். இல்ல சார், முதல்ல தெரிஞ்சது யாருக்கு? விஞ்ஞானிகள் இருக்கு இல்லீங்க ஐயா. ஆறாத அறிவு இல்லாத ஜீவராசிகளுக்கு, ஆடு மாடு பறவை, அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். சயின்ஸ் நம்பி தான் இன்னைக்கு நம்ம உயிர் இருக்கு. அது சயின்ஸ்ல வந்து ஒரு காலத்துல வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, போலியோ இராடிகேட் பண்ண முடியாது, உங்களால வந்து டிபி இராடிகேட் பண்ண முடியாது, லெப்ரசிக்கு மருந்து கிடையாது, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சயின்ஸ் மூலமா எல்லாத்தையும் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கேன்சர் வந்தாலும் நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுதான் சயின்ஸ். எந்த ஒரு சித்தராலையோ எந்த ஒரு சாமியினாலையோ அது வந்து சரிப்படுத்த முடியல. நம்ம சயின்ஸ் நம்பி தான் இருக்கோம். இப்போ சயின்ஸ் வந்து வந்த காலங்கள் சமீபத்துல அடிப்படையே தப்புங்க. சயின்ஸ்னா என்ன? தமிழ்ல பாருங்க, அறிவியல். ஆமா, அறிவியல் அதுக்கு முன்னாடி எப்படி பேய் பிசாஸ் இல்ல, ஆவிகள் இல்ல. ஆனா அந்த ஆவிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக விஞ்ஞான ரீதியாக கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கருவி இருக்குன்னு சொல்றேன், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. இங்க இருந்து நம்மகிட்ட என்ன கருவி இருக்குன்னா, 5 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி, ஒரு அண்டங்களை வந்து நம்ம பேர் வைக்கிறோம், ஆராய்ச்சி பண்ண முடியுது. இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து 250 ஆண்டுகள் சுத்தக்கூடிய ப்ளூட்டோக்கு பக்கத்தில் போயிட்டு போட்டோ எடுத்து இங்க அனுப்ப முடியுது. இன்னொரு என்ன கேமரா இருக்குன்னா, என்ன அகச்சிவப்பு கேமரா இருக்கு, நீங்க வந்து இருட்டில் கேமரா போட்டோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு சில இப்போ நீ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எரிச்சிட்டான்னு வச்சோங்களேன், அதை அப்படி நொறுக்காம இருந்தா அந்த டாக்குமெண்ட்டை போட்டோ எடுத்து உள்ள என்னதுன்னு பார்க்க முடியும். அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து எல்லாரும் சுடுகாட்டில் போயிருக்கிறீங்க, நம்ம அங்க போக வேண்டாங்க, ஒரு கேமரா வச்சு நீங்க தூரத்துல இருந்து பார்த்துக்கலாம். இதுதான் போயிடணும். ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரே பேயை கண்டுபிடிச்சீங்கன்னா நோபல் பிரைஸ் கிடைக்கும். பேசிக் இந்த நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் சொல்லும்போது எல்லாமே நம்ம கேலக்சில இருக்குது நட்சத்திரங்கள். சாட்டர்ன், சனி, புளூட்டோ, இதுதான் நம்ம ஜூபிட்டர், இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய நவகிரகத்துல ஏன் யுரேனஸ், நெப்டியூன் இல்ல? சூரியன் ஒரு கோள் அல்ல, அது நட்சத்திரம். இன்னும் சந்திரன் ஒரு துணைக்கோள். ராகுங்க அது கற்பனை பாத்திரம். கற்பனையா கற்பனைக்கு இடம் இல்லைங்க. நீங்க வாட்ச் என்ன ஜம்மு காஷ்மீர் போனா கூட ஓடும். சரி, நீங்க ஒரு ஃபேன் கொண்டு போனீங்கன்னா இங்க ஃபேன் ஓடுற ஃபேன் ஜம்மு காஷ்மீர் ஓடும்.
இதான் இப்போ அது repeatability is reliability. மீண்டும் மீண்டும் செய்து பார்க்கப்படுவதே நிரூபணமானது. நிரூபணத்துக்கு வாங்க, நிரூபிங்க, நான் என்ன உலக சொல்றேன், புகழ் பெறுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது? 48. 48. உங்க பேரு? உதயன். உதயன். உதயன் 48 வயசு வரையில நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நிறைய சாப்பிடுறீங்க, எதோ சாப்பிடுறீங்க. இந்த உடல் சாப்பிட்டுச்சா உயிர் சாப்பிட்டுச்சா? அறிவியல் பூர்ணமா நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நாம பசிக்கும் போது சாப்பிடுறாங்க. இந்த உடல் தனியா இருந்தா சாப்பிடாது, உயிர் தனியா இருந்தா சாப்பிடாது. ரெண்டும் ஒண்ணா இருந்தா சாப்பிடுமா? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது தான் சாப்பிட முடியும். சாப்பிட முடியும். கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டும் ஒண்ணா இருக்கு, உடலும் இருக்கு உயிரும் இருக்கு. ஏன் சாப்பிடல? அறிவியல் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? எது சாப்பிடல? மூளை செயல்படுகிறது, மூளை இயக்குகிறது, மூளை அது உணவை செரிமானம் செய்கிறது. இந்த மூளைக்கு அறிவு, இந்த மூளைக்கு வருமுன் அது எங்க இருந்தது? ஏன் சாப்பிடல? The universal cosmic energy. இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கு கோமா என்பது ஒரு நான் சொல்றது கேளுங்க, ஒரு வகையான நிலை சார். சயின்ஸ் வந்து என்ன சொல்ல வரீங்க? ஒரு மெய்ஞான அறிவுடைய பிரதிபிம்பம் தான். சயின்ஸ் தனியா இல்ல, சித்தர்கள் ஞானிகளோ மனிதனோ தனியா அதான் சொன்னேன். அறிவியலை சார்ந்தவர்கள் மனிதர்கள் அனைவருமே அறிவியலை சார்ந்தவர்கள். விலை போவானாங்க, மை போட்டு நான் சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு இப்ப சொல்லுங்க. இது சப்ஜெக்ட் மையெல்லாம் கிடையாது. சார், நீங்க ஒரு சொல்லுங்க. உதயன், do you believe in God? இயற்கையை நம்புகிறேன். இயற்கை நம்புகிறேன். அதுதான் நாங்களும் சொல்றோம். எல்லா மனிதரும் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள். ஒரு மனிதர் தன் மதத்துக்கு, இப்போ ஒரு இந்து வராங்கனாக்கா அவங்களுக்கு என்ன பண்றோம்? அவங்க மனசு பிரகாரம் அறிஞ்சு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். ஒரு முஸ்லீம் வராங்கனாக்கா லா இலா இல்லா முதுர சொல்லா துய்யம் கல்மா தாசுதுல்லா இல்லா சொல்லா அவல் கல்மத்து லா இல்லா சொல்ல வாதகள சரிகள பஸ்துவனும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வா ஹவுலா ஹலாஹு வத்த இல்லா பில்லாஹி ஹவலலிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஒரு 1/2 hour களிமா ஓதுறோம். ஒரு கிறிஸ்தவக்காரங்க வராங்கன்னா அவங்க ஆர்சிக்காரங்களா பெந்தகோஸ்துக்காரங்க வராங்கனாக்கா பிதா குமரன் பரிசுத்த ஆவின் பெறலாமேன் பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பாயாக. இயேசு பிறந்தார், எங்கே பிறந்தார், ஏன் பிறந்தார், நம்மளாகிய பாவிகள் ரட்சிக்க பிறந்தார். அழிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளையிலே இந்த பிள்ளைகள் நினைக்கின்ற காரியத்தை வெற்றிகரம் நடத்தி தாரும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே எங்களை ஆசீர்வதியும். இப்படி இந்த மூணு சிறந்தது எதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? We are not getting into the religious side of this. அது மதம் சார்ந்த ரீதியாக இந்த டிஸ்கஷன் கிடையாது. உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கிறது திருவள்ளுவர் சொன்னது திருக்குறள்கள். அப்புறம் அது என்ன, அதுவும் தாண்டி இருங்க, அது எத்தனாவது கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறாங்க? வரையும் சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வந்து தமிழ் ஆராய்ச்சி பண்றவங்க, தமிழ் மீடியம் படிச்சிட்டு வரவங்க மட்டும் அது எல்லாம் இல்ல, தமிழ் மீடியம் இல்ல. தமிழ்நாட்டுல எது இருந்தாலும் உங்களுக்கு 10வது கிளாஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் தமிழ் இருக்கு. அதுக்கப்புறம் the choice is yours. 10வது படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. திருக்குறள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பசங்களுக்கு வந்து 10வது கிளாஸ்ல நீங்க அடுத்த சப்ஜெக்ட் என்ன எடுக்க போறீங்க? which group are you taking? Science or humanity or commerce? Are you taking? நான் வந்து சயின்ஸ் தான் மேடம். இல்ல, அதுதான். அப்ப நீங்க ஏன் வந்து திருக்குறளுக்காக நீங்க ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணல? அது என்னுடைய விருப்பமான ஒரு சப்ஜெக்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங். திருக்குறள் மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது யார் வீட்டுல உட்கார்ந்துட்டு திருக்குறள் சொல்லி கொடுக்குறா? பள்ளிக்கூடத்துலதான் சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்துலதான் இருக்கும் போதுதான் நம்ம உட்காரம் பசங்க கிட்ட, பாப்பா 5வது கிளாஸ்ல திருக்குறள் சொல்லி கொடுக்குறாங்களா, படிப்பா நீ படிப்பா நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். சோ எல்லாமே திருவள்ளுவர் சொன்னதும் எல்லாமே இயற்கையாகவே இருக்கு. ஆனா அதுவும் தாண்டி அந்த திருக்குறளையே பார்த்துட்டீங்கன்னா அறிவியல் ரீதியாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு உதயன் பேசும்போது மறுபடியும் என்கிட்ட வரீங்கன்னு சொல்லும் போது இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நீங்க உங்களுடைய நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு வாழ்க்கை கிடையாது. ஆனா அறிவியல் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. உலகத்துல 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. விஞ்ஞானம் மட்டும் நம்பி ஒரு மக்கள் இருக்காங்க. எல்லாருமே நம்பி இருக்காங்க. விஞ்ஞானத்தை மட்டும் நம்பி சில பேர் இருக்காங்க. 3 வகையில் இருக்காங்க. இந்த மாதிரி சாமியார்கள் மட்டும் நம்பி இல்ல. நான் என்ன சொல்றேன், எல்லா மதத்திலயும் எல்லா விஞ்ஞானம் சொல்லும்போது இல்ல, அதுதான் சொன்னேன். இட்ஸ் சம்வேர் இன்டர்லிங்க்ட் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. இது எல்லாமே எங்கேயாவது சம்வேர் இன்டர்லிங்க்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களது கிரகங்கள் இருக்கு, அவங்களது பிளானட்ஸ் இருக்கு, வார்த்தைகள் மட்டும் தான் மாறுது. ஆனா எது பெருசு? இப்போ நம்பிக்கை நம்ம சொல்றோம்,
அவர் அவ்வளவு பிடிவாதமாக இதுதான் இருக்கு தட்டி சொல்றாரு, இதுதான் இருக்கு, this is the தெரிஞ்சு science. சொல்லுவாங்க, தெரியாது இல்லைன்னு சொல்லுவாங்க. Right. சொல்லிட்டு போ. Okay. So இதுதான் நாங்க வந்து முன்னாடி என்ன நடந்து அதை கண்டுபிடிச்சு சொல்றோம்னு சொல்லு. அவர் வீட்ல என்ன நடந்தது என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. தெரியாது. சயின்ஸ்ல ஜெனட்டிக்லி அவர் வீட்ல ஒரு வியாதி இருக்குன்னா அது ஜெனட்டிக்லி யாருக்கு ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடியோ 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடியோ வந்த வியாதியா அதை கண்டுபிடிச்சிட்டு சொல்ல முடியும். சொல்ல முடியும். இது எல்லாராலுமே சொல்ல முடியுமா? Right. இது எப்படின்னா இருங்க. மிகுனும் குறையினும் நோய் சொல்லும் இல்லைங்க ஐயா. வழிமுதலா எண்ணியம் ஒன்றுன்றோம். எல்லாமே சொல்ல முடியுமா? அப்ப டாக்டர்ஸ் தேவையில்லையே. அப்ப டாக்டர்ஸ் தேவை. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் எதுக்கு வந்து நேச்சுரோபதி டாக்டரை படிச்சிருக்காரு? அது வந்து மெய்ஞானத்தினுடைய அது விஞ்ஞானம் தானே ஐயா, அதுவும் வந்து தாண்டி விஞ்ஞானம் தானே, டாக்டர் தானே. ஆனா உங்க 2 பேருக்கும் அவர் ஒரு சேலஞ்ச வச்சிருக்காரு. உங்களுக்கு டைம் தரேன், நீங்க எப்போ ரெடியா இருக்கீங்க நான் சொல்லுங்க. டைம் எல்லாம் வேண்டாம் மேடம் ஐயா. அதெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஐயா. அது கலந்து பல சிந்தனைகள், உங்க வசதியான நேரம், பல ஆற்றல்கள். நாங்க தயார். உங்க வசதியான நேரத்துக்கு வாங்க. இந்த மாதிரி விஷயத்துல வரும்போது, ஒரு விவாதம் வரும்போது என்னைக்குமே கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஒரு நெவர் எண்டிங் ஆர்குமெண்ட் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்பிக்கை, சயின்ஸ் சொல்லும்போது அவங்களுடைய நம்பிக்கை தனி, இந்த மாதிரி சாமி சித்தர்கள் சொல்லும்போது அவங்களுடைய நம்பிக்கை தனி. அறிவியல் கண்டிப்பாக தேவை. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா ஏன் யாருமே வந்து இவர் மாதிரி நான் ஒரு சித்தர் ஆகணும், இவர் மாதிரி ஒரு சாமியார் ஆகணும்னு ஏன் யாருமே எக்ஸாம்பிள் வச்சுட்டு யாரும் வரணும்னு ஆசைப்படல? கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை